மக்களே, நான் உங்க விக்னேஷ். நீங்க பார்த்துட்டு இருக்குது விக்கி வாய்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோல யூஃபோரியா எக்ஸ்டெண்டட் ஸ்டே அப்படின்னு சொல்லிட்டு OMR ரோட் காரப்பாக்கம்ல இருக்கிற ஒரு சூப்பர் கூலான பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஹோட்டல் பத்தின ரிவ்யூ தான் பார்க்க போறீங்க அப்படின்றது தம்ப்நெயில் பார்த்தே தெரிஞ்சிருக்கும். நிச்சயமா இந்த ஹோட்டல் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. பர்சனலா ஆல்ரெடி நான் இந்த சைடு மூவ் ஆகும்போது, அதாவது துரைப்பாக்கம்ல இருந்து சோழிங்கநல்லூர் போகும்போது நிறைய தடவை பார்த்திருக்கேன். பட் சின்ன ஹோட்டலா இருக்கும்னு நினைச்சேன். உள்ள வந்து பார்த்தா தான் தெரியுது ரொம்ப பெரிய ஹோட்டல், நிறைய ரூம்ஸ் இருக்கு. ஸோ ரொம்ப இம்ப்ரெசிவ், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுவும் போல நம்ம புக் பண்ண பிரைஸும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு அஃபோர்டபுளா இருந்தது இந்த ஸ்டேக்கு. அதுவும் ரூம் பார்த்தீங்கன்னாலே தெரியும் எவ்வளோ பெருசுன்னு சொல்லிட்டு, செம்ம பெருசு. அதை விட முக்கியமானது இங்க இந்த வியூ வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் புக் பண்ணும்போது கொஞ்சம் கேட்டேன், பெட்டரான வியூ இருக்கிற மாதிரி கொடுங்கன்னு. இந்த மாதிரி இந்த ஹோட்டலுக்கு பின்னாடி இவ்வளோ இந்த இடம் ஸ்பேஸ்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன், நினச்சி கூட பார்க்கல. ஸோ எனக்கு ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணுது இந்த ஹோட்டல். ஸோ வந்துட்டு ஸ்டே எப்படி இருந்தது, என்னென்ன விஷயங்கள்லாம் நான் இங்கே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன், ரூமில் என்னென்னலாம் கொடுக்குறாங்க அப்படின்ற ஒட்டுமொத்த விஷயத்தையும் இந்த வீடியோ நீங்கள் பார்க்க போறீங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகானையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இமீடியட்டாக வரும். ஏன்னா நம்மளோட சேனலில் நிறைய ஸ்டார் ஹோட்டல் ரிவ்யூ, பட்ஜெட் ஹோட்டல் ரிவ்யூ, டிராவல் விளாக்ஸ், ஃபுட் விளாக்ஸ்னு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ இந்த யூஃபோரியா எக்ஸ்டெண்டட் ஸ்டேல என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு, ரூம் எப்படி இருக்கு அப்படின்ற எல்லாத்தையும் பார்த்துடலாம் வாங்க. ரூம்குள்ள என்ட்ரு ஆகியாச்சு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஹோட்டல் ரொம்ப பெருசா இருக்கு. வெளியே இருந்து பார்க்கும்போது சின்னதா தெரிஞ்சாலும் உள்ள ஏகப்பட்ட ரூம்ஸ் வந்து வச்சிருக்காங்க. அதே போல இவங்க ரூம்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்பேஷியஸா இருக்கிறது ஒரு பிளஸ் பாயிண்ட், ஆடட் ஃபீச்சர், ஆடட் அட்வான்டேஜ் அப்படின்னு ஏகப்பட்டது சொல்லலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. முக்கியமான விஷயம் உங்ககிட்ட ஃபர்ஸ்டே சொல்லணும்னு நினைச்சேன். உள்ள வந்தோடனே இவ்வளவு பெரிய ஐனிங் டேபிள், ஆட்டா பாவிகளா ஐனிங் டேபிள், ஏன்னா இடம் நிறைய இருக்கா, அதனால அவனுக்கு கண்டதை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஐனிங் டேபிள் மடக்க கூட இல்லை, இப்படியே தான் இருக்குது. நான் யூஸும் பண்ணல. ஸோ உங்களுக்கு ஐனிங் டேபிள் முக்கியம், நீங்க வந்து அஃபிஷியலா ஒரு ட்ரிப் வந்தீங்கன்னா நிச்சயமா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பட் அயன் பாக்ஸ் வந்து கேட்டா கொடுப்பானுங்கன்னு நினைக்கிறேன், அது தெரியல. பெட் பத்தி சொல்லியே ஆகணும். பெட் ஒரு சூப்பர்வான கம்ஃபர்டபுளான ஒரு ஸ்லீப் எனக்கு கொடுத்துச்சு. அண்ட் தென் வந்துட்டு ஏர் கண்டிஷனர் வந்துட்டு சென்ட்ரலைஸா வைக்காம இந்த மாதிரி கார்னர்ல அவங்க செட் பண்ணிருக்கிறது. அதாவது நீங்க பெட்ல படுத்திருக்கும் போது ஓகே, த்ரோ நமக்கு கரெக்டா விழுகுது. ஆனா வந்துட்டு இந்த சைடு நீங்க இருக்கும்போது, அதாவது நான் இங்க இருக்கேன், இங்க ஒர்க் டெஸ்க் இருக்கு, அந்த ஒர்க் டெஸ்க்ல ஒர்க் பண்ணும்போது அப்படிலாம் பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் வந்துட்டு ஏசி வந்து இங்க சென்டரா பிளேஸ் பண்ணியோ இல்ல இங்க சென்டரா பிளேஸ் பண்ணியோ கொடுத்துருக்கலான்னு எனக்கு தோணுச்சு. பட் ஓகே. அதே போல ஃபேனும் 2 கொடுத்துருக்காங்க. ஏன்னா ரூம் நல்லா பெருசு அப்படின்றதுனால 2 ஃபேன் கொடுத்துருக்காங்க. இந்த சென்ட்ரல்ல இருக்கிற லைட்டும் வந்துட்டு நல்லா இருந்தது. அப்புறம் இந்த சோஃபா வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, செம்மையா இருக்குல்ல நல்லா. ஸோ இந்த சோஃபால தான் நான் உட்காந்து டிவிலாம் பார்த்துட்டு இருந்தேன். IPL மேட்ச் பார்த்தோம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்காக தான் ரூம் போட்டு வந்தது. இந்த சோஃபா சூப்பரா இருந்தது, செம்ம கம்ஃபியா இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், இவங்க வந்துட்டு 2 வந்துட்டு ஃப்ளோர் மேட் கொடுத்துருக்காங்க. அது சூப்பர் கூலான விஷயம். சின்ன மேட் தான், பட் வந்து அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஏன் அப்படின்னா இந்த ஏர் கண்டிஷனிங் இருக்கிற ரூம்ல டைல்ஸ் இருக்கும் போது நம்ம வந்து ஃபேர் ஃபுட்ல நடக்கும் போது ரொம்ப ரொம்ப நமக்கு வந்துட்டு, அதுவும் தூக்கத்துல நம்ம ரெஸ்ட் ரூம் போறதுக்கு இறங்கணும்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே சில்லுன்னு இருக்கும். அதுக்கு இந்த கார்னர்லயும் இங்கேயும் வந்துட்டு நமக்கு வந்து இந்த மேட்ஸ் கொடுத்துருக்கிறது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. அதுக்கு வந்து ஹோட்டலியர்ஸ்க்கு வந்து ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லியே ஆகணும். மித்தபடி எல்லாமே வந்துட்டு மினிமலிஸ்டிக்கா தான் இருக்கு. இந்த பேட்டர்ன் பாக்குறதுக்கு ஒரு நல்ல ஒரு கிரீனிஷ் ஷேட்ல கொடுத்துருக்கிறது, இது ஒரு நல்ல விஷயம். இதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி அது கொடுத்துருக்கிறதும். ஸோ இதெல்லாம் தான். அண்ட் ஒன் மோர் திங், இங்க வந்துட்டு ஒரு பெரிய வார்ட்ரோப் கொடுத்துருக்காங்க, ரொம்ப பெருசு. என்னோட திங்ஸ்லாம் அங்கதான் இருக்கு, சூப்பரான விஷயம். அண்ட் தென் இங்க வந்துட்டு மிரர் கொடுத்துருக்காங்க. அந்த மிரர்ல வந்துட்டு நான் இவ்வளவு நேரம் இப்பதான் மேக் ஓவர்லாம் பண்ணிட்டு வந்தேன். மிரர், இங்க ஒரு வாஷ் பேஷன் இருக்கு. உள்ள இங்கதான் வந்துட்டு நமக்கு ரெஸ்ட் ரூம் ஏரியா.
அப்புறம் டிவி எல்லாமே வந்துட்டு காமனாக கொடுத்துருக்காங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க் டெஸ்க் ஏரியாவை சொல்லி ஆகணும். இந்த சீட் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. இது ஸோ எவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டு பின்னாடி போகுதுங்க, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. கொஞ்ச நேரம் நான் ஒர்க்கும் பண்ணேன். அப்புறம் இவங்க கெட்டில் கொடுத்துருக்காங்க, கெட்டிலில் டீ போட்டு குடிச்சேன், நல்லா இருந்தது. ஸோ இதெல்லாம் தான் அவ்வளோதான், ஒட்டுமொத்தமாக எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஓவரால் ரூம் வந்துட்டு எனக்கு ஓகே. இந்த பட்ஜெட்டுக்கு இவ்வளோ நல்லா ஸ்பேஷியஸாக ஒரு பீஸ்ஃபுல்லான, இந்த சைடு நான் சொன்னல முன்னாடியே இந்த மாதிரியான ஒரு வியூவோட இது பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருந்தது. அதுவும் காலையில சன்ரைஸ் ஆகும் போது வந்துட்டு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துச்சு. அப்படியே கிரீனிஷா அந்த சன் வரும்போது அட்டகாசமா இருந்தது. ஸோ இது ஒரு சூப்பரான விஷயம். இங்க இந்த மாதிரியான ஒரு வியூ கிடைச்சிருக்கிறது. ஸோ இந்த ரூம் வந்து எனக்கு பர்சனலா பிடிச்சிருந்தது. ஏன் அப்படின்னா நல்ல வெளிச்சமா, ஸோ வந்துட்டு கர்டன் தரனால இவ்வளோ வெளிச்சம் உள்ள வருது, அந்த வியூ நல்லா இருக்கு. ஸ்பேஷியஸ், ஃபர்ஸ்ட் ஸ்பேஷியஸா இருக்கணும். ரூம் குட்டியா இருந்துச்சுன்னா அதுவே நமக்கு வந்து கன்ஜஸ்டடா இருக்கும். அதுக்கப்புறம் நமக்கு ஒர்க் டெஸ்க் கண்டிப்பா வேணும் எனக்கு, ஏன்னா லேப்டாப் வச்சு ஒர்க் பண்றதுக்கு. அது சூப்பர். சோஃபா கொடுத்துருக்கிறது அது ஒரு ஆடட் ஃபீச்சர், அது சூப்பரான விஷயம். அப்புறம் இந்த டைனிங் டேபிள் முறையா இந்த மாதிரி பட்ஜெட் ஹோட்டல்ல பாக்குறேன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஸ்டார் ஹோட்டல்ல மேண்டேட்டரியா இருக்கும், இந்த மாதிரி பட்ஜெட் செக்மெண்ட்ல நான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். அது எனக்கு பிடிச்சிருந்தது. ஓகே, ஓவரால் நான் எல்லாமே சொல்லிட்டேன், காட்டிட்டேன். நான் பாத்ரூம் காட்டிட்டு கடைசியில் இந்த ஹோட்டல் எப்படி இருந்தது, என்னோட பர்சனல் வியூ, பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் சொல்றேன். வாங்க பாத்ரூம் டூர் பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ இதான் நம்மளோட பாத்ரூமும் நல்ல ஸ்பேஷியஸாக தான் இருக்குது. ஆக்சுவலாக ஹீட்டர் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டாய்லெட் ஏரியாவும் நம்ம பாத்திங் ஏரியாவும் செப்பரேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு கர்டன் கொடுத்துருக்காங்க. அது ஒரு சூப்பரான விஷயம். இவ்வளோதான். ஸோ வந்துட்டு ஹாட் வாட்டர் வந்துட்டு 24 hours நமக்கு வந்து கிடைக்குது. இதெல்லாம் அவங்க கொடுத்துருந்தாங்க, நான் யூஸே பண்ணல. ஸோ இதை எடுத்துகிட்டு போய் நம்ம வந்துட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். ஸோ இவ்வளோதான் நம்மளோட டாய்லெட் ஏரியா. நீட் அண்ட் க்ளீனாகவே இருந்தது. பட் ஓகே, ரொம்ப மினிமலாக, மித்தபடி எதுவும் ஆடட் ஏதாவது ஃபீச்சர்ஸ் இருக்குது, ஹேர் ட்ரையர் அந்த மாதிரிலாம் ப்ரொவைட் பண்ணலாம். ஏன்னா பட்ஜெட்டில் நம்ம வந்துட்டு ஸ்டே பண்ணியிருந்துருக்கிறதுனால. ஸோ இவ்வளோதான். இங்கே தான் வந்துட்டு நமக்கு மிரர் இருக்குது, வாஷ் மிஷின் இருக்குது. ஸோ வாங்க வீடியோவை எண்ட் பண்ணலாம். என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பிடிச்சிருந்தது பிடிக்கலான்றது. இந்த ரூமோட கிளிம்ஸ் ஒன்று ஆட் பண்ணுறேன், அதை பார்த்துட்டு நம்ம வீடியோவை எண்ட் பண்ணலாம். வாங்க. செம்மையாக இருக்குல்ல இங்கேருந்து. எஸ், மிரர்னாலே பிடிக்கும். இங்கே வெளிச்சமாகிறதுனால செம்ம சூப்பராக இருக்குது. எஸ், யா. ஓகே, வாங்க ரூமில் வேறு என்னென்ன விஷயங்கள்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுன்றத சொல்கிறேன். இந்த ஒட்டுமொத்த ரூமையும் பார்த்துருப்பீங்க. ஸோ நிஜமா ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துச்சு. அதே போல காம்ப்ளிமெண்டரி பிரேக்ஃபாஸ்ட்டும் இவங்க வந்துட்டு ஆஃபர் பண்றாங்க. இந்த ரூம் நான் எவ்வளவுக்கு புக் பண்ணேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நான் இதை கோயிபி போல தான் புக் பண்ணேன். 2200 rupeesக்கு புக் பண்ணேன். ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 12 to 12 PM இன்னைக்கு வந்துட்டு செக்இன் ஆகுறீங்கன்னா நெக்ஸ்ட் டே 12 PM வந்துட்டு நீங்கள் வந்துட்டு செக் அவுட் ஆகணும். இதுதான் வந்து இந்த ஹோட்டலோட ரூல்ஸ். எல்லா காமனான ஹோட்டலோட ரூலும் அதுதான். நமக்கு வந்து சென்னை சிட்டி சென்டரில் மட்டும் தான் 24 hours செக்இன் செக் அவுட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தான். இங்கே அப்படி கிடையாது. ஸோ 2200 rupeesக்கு இன்க்ளூடிங் பிரேக்ஃபாஸ்டோட கொடுக்குறது ஒரு நல்ல விஷயம். பட் பிரேக்ஃபாஸ்ட் அந்த அளவுக்கு இல்லாட்டினாலும் பட் ஓகே, சாப்பிட்றதுக்கு நல்லா இருந்தது. பிரெட் ஆம்லேட்டு, அப்புறம் வந்துட்டு சில விஷயங்கள்லாம் கொடுத்துருந்தாங்க. ஃப்ரூட்ஸ்லாம் நான் நிறைய சாப்பிட்டேன், நல்லா இருந்தது. தென் இது வந்துட்டு மெயின்ல இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த சைடு மெட்ரோ போயிட்டு இருக்கிறதுனால நீங்க கார்ல வரீங்கன்னா பிளான் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்துட்டு கார் பார்க்கிங் உள்ள அவைலபிள் இருக்கு. பட் கொஞ்சம் சுத்தி வர்ற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல கட் பண்ணி திரும்புற மாதிரி அதை வந்து ரூட் போட்டுக்கோங்க. நான் இந்த ஹோட்டலோட வந்துட்டு லொகேஷனை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்றேன். நிச்சயமா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். மித்தபடி எனக்கு வந்துட்டு ஹோட்டலியர்ஸ் எல்லாமே வந்துட்டு நமக்கு என்ன தேவையோ அதை ப்ரொவைட் பண்ணாங்க. அண்ட் தென் வந்துட்டு இவங்ககிட்ட நான் ஆர்டர் பண்ணி வர நான் சாப்பிட்டேன். ரொம்பவே பட்ஜெட்ல இருந்தது. நான் வந்து ஆனியன் பக்கோடாவும் காஃபியும் குடிச்சேன். காஃபி சூப்பரா இருந்தது, ஆனியன் பக்கோடாவும் சூப்பரா இருந்தது. ரீசனபிள் பிரைஸ்ல இருந்தது. அதுவும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் யா, ஓவரால் எனக்கு வந்து ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ். 2200 rupeesே வந்துட்டு
ஒரு பெஸ்ட் ஸ்டே. இது வந்துட்டு ஃபேமிலி அண்ட் தென் அஃபிஷியல் வரவங்க, லெஜர் வரவங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு கப்புள் ஃப்ரெண்ட்லி ஹோட்டல் இது. அதுவும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. கப்புள்ஸும் நிச்சயமா இங்க வந்து ஸ்டே பண்ணலாம். ஏன்னா நிறைய பேர் கப்புள்ஸும் வந்திருந்தாங்க. ஸோ கப்புள் ஃப்ரெண்ட்லி ஹோட்டல்ன்றதுனால இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். இன்னொரு சூப்பரான வீடியோல கூடிய சீக்கிரம் சந்திக்கிறேன். எந்த ஹோட்டல் போய் ரிவ்யூ பண்ணணும் அப்படின்றத கீழே கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணீங்கன்னா அந்த ஹோட்டல் நம்ம வந்துட்டு போய் ஸ்டே பண்ணி உங்களுக்காக வீடியோ பண்ணலாம். See you to the next video.